வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன் எபிசோட் 44 and 45. நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க, என்ன ஒரு எபிசோட் தானா 2 போடுங்கன்றீங்க. சரி, அதை கூட ஓரளவுக்கு ஓகே, 2 எபிசோட் கேட்குறாங்க, நம்மளும் அதை செஞ்சு பழக்கம் இருக்குதானேன்னு விட்டுறலாம். ஒரு சில பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க, 1 hour போடுங்களே சிவன் ஸ்டோரிஸ்ன்னு கேட்குறீங்க. ஐயா, 1 hour நான் கிட்டத்தட்ட 4 எபிசோடுங்க சார். என்ன சார் 4 எபிசோடு சார்? 1 hour போடலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு ரியாக்ஷன் மட்டுமே 5 பண்ணுறோம். அப்புறம் vlog இருக்கு, அப்புறம் சின்ன சின்ன மற்ற வேலையெல்லாம் இருக்கு. இதுக்கே நாக்கு தள்ளுது, சாணி மிதங்குது. நான் எதுக்கு அவசரப்பட்டு 2 எபிசோடுக்கு ஒத்துக்கிட்டேனேன்னு கவலையில் இருக்கேன். இவங்க 4 எபிசோட் பண்ணி 1 hour போடுவேன். சரி, இன்னைக்கு 2 எபிசோட் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த நிறைய பண்றதுனால எங்களுக்கே ஒரு 1/2 hour மேல உட்காந்தா பின்னாடி எல்லாம் வலிக்குது. அதனால கேப் விட்டு தான் வர்றோம். இப்போ இதுவும் ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்படின்னா இது நீங்க என்ன 1 hour 2 hours கூட 2 hours படம் மாதிரி டெய்லி அப்லோட் பண்ண முடியும். இப்போதைக்கு 2 எபிசோடு தான் இந்த உடம்பு தாங்கும். ஸோ மன்னிச்சுக்குங்க, இன்னைக்கு ஒரு 2 எபிசோட் பார்ப்போம். இது ஒரு 17 + 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இல்லறம் இனிமையா இருப்பதற்கான 3 வழிகள் அப்படின்னு நம்ம சிவன் சொன்னதை போன எபிசோட்ல பார்த்தோம். 1, புருஷன் சொல்றதை கேட்டு பின்பற்றி நடக்கணும். 2வது, பொய் சொல்லக்கூடாது. 3வது, புருஷன் கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. இந்த 3மே நீ திறம்பட சரியா செஞ்சா இல்லறம் இனிமையாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சிவன் சொல்ல, சரி நீங்க சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே நான் சீகரிக்கிறேன், இந்த 3ஐயும் பின்பற்றுவதே எனது தர்மம்ங்கிறாங்க. ஒரு கால் என்னைக்கு இந்த 3 விதிமுறைகளையும் என்னால பின்பற்றப்பட முடியாம போகுதோ அன்று என் உயிரை இழப்பேன் அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கல சொல்லிட, சிவனோ சரி ஏன் அப்படி பேசாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பாசத்தோட சிவனோட நெஞ்சில சாஞ்சிடுறாங்க. ஆனா சிவனோட முகத்துல ஒரு கவலை, சொன்னது நிஜமாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை. எதுக்கு இந்த டயலாக் வச்சீங்க? நம்ம சிவன் கொஞ்சம் மூட விட்டாயிட்டார். இந்த பக்கம் தாரகாசுரனும் சிவனும் சரியை இணையறத தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் தேவர்களோட யுத்தம் புரியறதுக்கான அந்த ஆயத்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவரோட அடியால் சொல்றான், சிவனுக்கும் சரிக்கும் கல்யாணம் ஆயி போச்சு, இதுக்கப்புறமா அவங்க இணையறதை எப்படி உங்களால தடுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சித்ராசுரன் உடனே போய் சித்ராசுரனை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு அப்படின்னு சத்தம் போறாரு தாரகாசுரன். இந்த தாரகாசுரனுக்காக கடமையாற்றுவதற்காக அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் அந்த சித்ராசுரன், அவனோட சக்திகள் என்ன, அவனை வச்சு எப்படி சிவ சக்தியை இவங்களால பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல, போக தான் தெரிய வரும். அந்த பக்கம் தச்சனோட அரண்மனையில தச்சனோட பொண்டாட்டி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு சங்கு முழங்குற சத்தம். அதை கேட்டு அவங்க தரதுப்படி எந்திரிச்சிருக்காங்க. என்னது இது, என்ன சத்தம், ராத்திரி தூங்குற நேரத்துல போய் சங்கு முழக்கம் கேட்கிறதே அப்படிங்கிறாங்க. போய் பார்த்தா ஒரு 4 அந்தணர்கள் வந்திருக்காங்க. இந்த 4 பேர் யார் தெரியுமா? நம்ம தச்சனோட பிரதர்ஸ், ப்ரோஸ். அந்த 4 ப்ரோஸும் எதுக்காக அங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம தச்சன் முழிக்கிறார். எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, அதுவும் சங்க முழங்கி கூப்பிடுறாங்க. இருக்கட்டும், என்ன நடக்குறீங்க இந்த ராத்திரி நேரத்துல சங்க நாதத்தை எழுப்பி எதுக்காக எங்களை உசுப்புனீங்க அப்படின்னு கேட்கிறாரு தச்சன். ஓ, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு இவங்க பேசுகிற டயலாக வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். போன எபிசோட்ல வர பார்த்தோம், ரிக், யஜூர், சாமம் அப்படிங்கிற அந்த 3 வேதங்கள் ஆல்ரெடி இருக்கு. அதைத்தான் எல்லா பேரும் பின்பற்றாங்க. அதுல இருக்கிற மந்திரங்களை தான் இவங்க பயன்படுத்தவும் செய்யறாங்க. அப்படி இருக்க அதர்வனர்னு ஒருத்தர் 4வதா ஒரு வேதத்தை அவர் இயற்றியதா கொண்டு வந்தார். சிவன் கிட்ட காமிக்கணும்னு சொல்லி குருநாதரோட ஆசிரமத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மேட்டரை கேள்விப்பட்டு தான் இவங்க இப்போ தையோபியோன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த அதர்வனர் அவர் எழுதின அந்த வேதத்தை சிவனோட அப்ரூவலுக்காக கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு குருநாதரோட வீட்டுல. எப்ப வேணாலும் சிவன் அங்க போலாம், உங்க மாப்பிள்ள அங்க போகலாம், அதை ஆமோதிக்கலாம். ஒரு கால் சிவன் ஒத்துக்கிட்டா 4வது வேதம் ரெடி ஆயிடும். ஆனா அதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு வந்து நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. 4வது வேதமா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாரு தச்சன். அதத்தான் நாங்களும் சொல்றோம், இதுக்கு 4வது வேதம் ஒன்ன பெத்த எங்களை பெத்த நம்ம பிரம்மதேவர் படைச்சது ரிக், யசூர், சாமம்ங்கிற இந்த 3 வேதங்களை தான். அப்படி இருக்க 4வது வேதத்தை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதுவும் நம்ம அப்பா அந்த வேதத்தை ஏற்றாத பட்சத்துல யாரோ ஒருத்தர் ஏற்றின ஒரு வேதத்தை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. நம்ம தச்சனும் இதுக்கு என்கிட்ட விட இல்லை. அந்த 4வது வேதத்துக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை அப்ரூவ் பண்ண போற அந்த சிவங்கிட்டே போங்க, ஏன் மருமக புள்ள கிட்டே போங்க, நீங்களே ஸ்ட்ரெயிட்டாவே அவர்கிட்ட என்ன ஏதுன்னு எல்லா மேட்டரையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. கேள்வி கணகளை சிவனை நோக்கி தொடுங்கள் அப்படிங்கிறாரு. அதை கேட்டு நம்ம சிவனோட மாமியாரு, என்னது கேள்வி கணகளை தொடுக்கணுமா, அதுவும் நம்ம மருமக புள்ள மேலையா, அவர் கடவுளுங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற மித்த முனிகளுமே ஆமா சிவன் கடவுள், அவரோட ஆற்றலை நம்ம சோதிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. வேதங்களை பத்தி நம்மளை விட அவருக்கு நிறையவே தெரியும். அந்த 4வது வேதம் தகுதி இருந்தா அந்த வேதத்தை சிவன் அனுமதிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லையே, அது சிவனோட உரிமைதான அப்படிங்கிற மாதிரி காசு பிரிச்சு சொல்ல வர எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு தச்சன் சத்தம் போடுறாரு. சிவன் என் மருமக, அவரு அப்ரூவ் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, நீங்க சொன்னீங்களே அந்த 3 வேதங்களையும் நம்மளை விட சிவனுக்கு தான் அதிகம் தெரியும்னு, சோதிச்சு பார்ப்போம். 4வது
வேதத்தை அப்ரூவ் பண்ற ரேஞ்சுக்கு சிவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத வேதம் படிச்ச வேதம் படிச்ச என் தம்பியை சோதிச்சு பார்க்கட்டும். அந்த சோதனை போற அந்த கேள்வி கணைகளுக்கு எல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு புதிய வேதத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த தகுதி சிவனுக்கு இருக்கு அப்படிங்கறத சிவனே ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4வது வேதத்தை ஏற்றுவதில் எங்களுக்கு ஒன்னும் பெருசா பிரச்சனைகளோ பாரபட்சமோ இருக்கு. சிவன் என்னோட மாப்பிள்ளை, சிவன் என்னோட மாப்பிள்ளைங்கிறதுனாலயே இந்த மேட்டரை நான் பெருசா கண்டுக்கலன்னு நாளை பண்ண என்ன யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சோதனை அப்படிங்கிறாப்ல. போங்க ப்ரோஸ் போங்க, சிவன் கூட கேள்வி கணைகளை தொடுத்து யுத்தம் செய்யுங்கள். அந்த யுத்தத்தில் அவரை விட நீங்க அறிவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த 4வது வேதத்தை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வேதம் ரிஜெக்ட் ஆயிடும். மொத்த வேதங்கள் 3 தான். ஆனா ஒரு கால் சிவன் ஜெயிச்சிட்டாருன்னா வேதங்கள் 4 ஆயிடும். அந்த 4வது வேதத்தை அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அந்த 4வது வேதத்தை ஏத்துக்கிற மாதிரி போயிடும். போங்க போய் கேள்வி யுத்தத்தை தொடுங்க அப்படின்னு தான் தம்பிகளை அனுப்புறாரு. இந்த பக்கம் நம்ம சிவன் ஒரு வழியா ததீசி குருநாதரோட ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. எல்லா பேரும் ஹர 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 மகாதேவ் அப்படின்னு சொல்லி சிவனையும் சதியையும் வரவேற்கிறாங்க. எல்லாரோட முகத்திலையும் ஆனந்தம், சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். ஆசனத்துல அவங்க 2 பேரும் உட்கார்ந்ததும் சிவனோட கால்களுக்கு பாதாபிஷேகம் செஞ்சு பாதாபிஷேகம் செஞ்சு அவருக்குரிய அந்த மரியாதையை கொடுக்கறாங்க. பிறகு சதிக்கும் அதே மாதிரி பாதாபிஷேகம் செஞ்சு கொடுக்கறாங்க. பாதாபிஷேகம் செஞ்சது யாருன்னு தெரியுமா? நம்ம குருநாதர் ததீசியோட பொண்டாட்டி. அவர் சாக கடந்துச்ச சதிக்கு அந்த அரக்கனால ஒரு ஆபத்து வரும்போது சதியை காப்பாத்துறதுக்காக அவர் தான் உயிரை கொடுக்க கூட தயங்கல. அந்த நிலைமையில அவரோட எலும்புகள் எல்லாம் முருங்கி போய் கிடந்தது, உடைஞ்சு போய் கிடந்தது. வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த தருணத்துல அவரோட எலும்புகள் அனைத்தும் வஜ்ரம் மாதிரி வலிமையடையட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வரம் கொடுத்து என் புருஷனோட உசுரை காப்பாத்துறீங்க, அதுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நன்றி தெரிவிக்கிறாங்க. அந்த நன்றியை நம்ம சிவன் ஏற்றுக்கொள்கிறார். அங்க அதர்வனர் தான் கையில அந்த மந்திர சுவடியை வச்சுக்கிட்டு இருக்க அப்படியே பம்மி பம்மி நிக்கிற, தயங்கி நிக்கிற. வாங்க அப்படின்னு நம்ம சிவனே அவங்கள பார்த்து கூப்பிட அவங்கள அப்படியே முன்னோக்கி வராங்க. ஒரு வணக்கத்தை போட்டு பேச ஆரம்பிக்கிறார். எனது பாவ புண்ணியங்களை கணக்கில் கொண்டு அதர்வனர் என்ற ரூபத்தில் பூமியில் அவதரிப்பேன் அப்படின்னு வரம் கொடுத்தீங்க. அதோட இன்னொரு கடமையையும் எனக்கு கொடுத்தீங்க. அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் அணு சனமும் அதை பத்தி யோசிச்சு ஒரு வழியா அந்த கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்று நான் நம்புகிறேன். ஆனா அதோட தரத்தை நீங்க தான் சோதிச்சு பார்த்து நான் அந்த கடமையை நீங்க இட்ட அந்த கடமையை செவ்வனே செய்து முடித்தேனா அப்படிங்கறத நீங்களே செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓலை சுவடிகளை எடுத்து கொடுக்கிறார். சிவனும் அதை அன்போட ஏத்துக்கிறார். அப்படியே கண்களை மூடி தியானத்துக்குள்ள மூழ்கி அந்த ஓலை சுவடுகள் இருக்கிற அத்தனையுமே தன்னுள் கிரகித்து கொண்டு எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்களை திறக்கிறார். அதர்வரனால் இன்று இயற்றப்பட்ட இந்த வேதத்தை 4வது வேதமாக ரிக் யசூர் சாம அதர்வண வேதமாக 4வது வேதமாக இதை நான் அறிவிக்கிறேன். அதை கேட்டதும் அந்த அதர்வணருக்கு எவ்வளவு சந்தோஷம், ஆனந்தத்துல அழுகையே வந்துருச்சு. அந்த வேதத்துக்கு அந்த வேதத்தை ஏற்றின அவரோட பேரையே வச்சு அதர்வண வேதம் அப்படின்னு அழைக்கப்படும் வேற சொல்ல காலிலேயே விழுந்து எப்பேற்பட்ட பேரு தன்யரானேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குறேன். அதே சமயம் கோவத்தோட பிரம்ம புத்திரர்கள் பிரம்மருக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த நம்ம தச்சனோட சகோதரர்கள் 4 பேர் இங்க வராங்க. அந்த வேதத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம், நீங்களும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. 3 தான். இந்த உலகத்தை உருவாக்கும் போது எங்க அப்பன் பிரம்மரால உருவாக்கப்பட்டது. ஞானங்கள் அனைத்துமே அந்த 3 வேதத்திலேயே அடங்கி உள்ளது. இல்ல நேத்து எபிசோட்ல அவங்க அந்த அவங்களோட உருவத்தை அந்த தண்ணியில பாக்கணும் போது சரஸ்வதி வெளியே வந்தாங்க. அவங்க தானே சரஸ்வதி? அவங்க பையனா இந்த முன்னாடி நிக்கிறவரு. என்ன சார் எல்லாம் ரிவர்ஸ்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கீங்க நாடகத்தை? சரஸ்வதி என்ன அவ்வளவு யங்கா இருக்காங்க. இது முத பையனை பாருங்க, நீங்களே பாருங்க. நான் சொல்றது தப்பா இருக்கு. முதல் பையன் அவர், இவங்க எல்லாம் தம்பிகள். தம்பியா? இப்படியா? உன்னோட ஃப்ரெண்ட் தான் முதல் பையன். அது என்னங்க குழந்தைங்களுக்கு மட்டும் வயசாகுது, தாயும் தகப்பனும் அப்படியே இருக்காங்க. மாமியார் எல்லாம் புஷ்டியா இருக்காங்க, மருமக மட்டும் கிழவனா இருக்காரு. இது ஒரு வித்தியாசமான சீரியலா இருக்கும் போல இருக்கேன். அவ்வாறு இருக்க 4வது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அவங்கள ஒருத்தன். அப்படி இருக்க யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு வேதத்தை கொண்டு வந்து நீட்டா அதை அப்ரூவ் பண்ணிருவியா அப்படின்னு கேக்குறாப்ல இன்னொருத்தர். சொல்லுங்க மகாதேவா, சொல்லுங்க உங்க பதில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இன்னொருத்தர். பிரம்மதேவர் எல்லாம் அறிந்தவர், அவர் கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை அளவிடவே முடியாது, உண்மைதான் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இதுவரை ரிஷிகள் முனிகள் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே உங்க அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஞானம் இன்னும் எவ்வளவோ பெருகி கிடக்கு. காலத்துக்கேப்ப நிறைய விஷயங்கள் மாறணும், காலத்துக்கேப்ப நிறைய விஷயங்கள் நடக்கணும். யாரு தகுதியானவர்களோ அவர்களை நோக்கி அந்த ஞானம் போய் சேரத்தான் செய்யும். ஞானத்தை ஒரு பாட்டில்ல அடைச்சு வைக்கிறது பாவங்கிறார். இப்படி ஞானத்தை ரொம்ப கம்மியா எடை போடுறது அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல ஞானத்தை கிலோ கணக்குலயோ லிட்டர் கணக்குலயோ யாரால அளக்க முடியுமா? ஞானத்தை அளவிடவே முடியாது. எல்லையே இல்லாத ஞானம்ங்கிற அந்த கடல்ல ஒருத்தவன் மூழ்கி தெளிச்சா அவன் தேடுகின்ற அந்த ஞானம் அவனுக்கு கிட்டுங்கிறார். ஞானத்தை தேடணும்னு ஆசைப்படுறவன் முதல் வேதம் படிக்கணும், அதுக்கப்புறம் உபவேதங்களை படிக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது புத்தகங்கள், அனைத்தையுமே படிக்கலாம், ஞானத்தை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறார். சாமவேதம் இந்த உலகத்துல ஒழுக்க இசையும் முக்கியம் அப்படின்றத எடுத்து உரைக்கிறதா. யசூர் வேதம் எண்ணிக்கையில அடங்கி இருக்கிற அந்த கணிதத்தை மேக்ஸை எடுத்து சொல்லுதா. ரிக் வேதமோ
ஆத்மாவையும் பரமாத்மாவையும் எப்படி அடையிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுது. இந்த 3 வேதங்களால மட்டுமே ஞானத்தோட அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 வேதங்கள்லயும் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சு பயன்பெற மனிதர்களுக்கு முதல்ல தேவை ஆரோக்கியம். அவன் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கணும். அவன் உடலானது இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கான அந்த தகுதியை பெற வேணும். அவன் மனசு பக்குவம் அடைய வேணும். யோகம், துக்கம், தவநிலை இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்வதுதான் இந்த 4ஆம் வேதமான அதர்வண வேதம். உலக தர்மத்துக்கு இது அவசியங்கிறாரு நம்ம சிவன். இந்த உலகத்துல எப்படி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 4 திசைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ரிக், யசூர், சாம, அதர்வணன்னு 4 வேதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறார். என்னையா பேசுற நீயே? அந்த 4 பேர்ல ஒருத்தர் நம்ம சிவனை பார்த்து, யாரையா நீ முதல்ல? யாரு நீ? சுடுகாட்டுல புரண்டுகிற டேஸ் நீ திட்டுறாங்க, நிஜத்திலேயே திட்டுறா. நீயே சரஸ்வதி புத்திரர்களான எங்களுக்கு ஞானத்தை பத்தி எடுத்து சொல்றியா? ஞானம் இல்லாத ஞான சூனிய நீ அப்படின்னு சிவனையே திட்டுறாரு. எந்த வேதத்திலையுமே இன்று வரை நீ முழுமை பெற்றதே கிடையாது. அராஜகத்தோட மறு அடையாளம். பூத பிரேத அரக்கர்களோட நட்பு பாராட்டுறவனி, அவங்களோட வாழ்றவனி, மயானத்துல எரிந்த பிணங்களோட சாம்பல விபூதியா எடுத்து பூசுறவனி. அப்பேற்பட்ட நீ எங்களுக்கு ஞானத்தை பத்தி எடுத்து சொல்றியா? தப்பு, ரொம்ப தப்பு. இன்று நாள் நீ எங்க முன்னாடி உன்னோட ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு. வேதத்தை அப்ரூவ் பண்றியே, அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத சோதிச்சு பாத்துருவோம். சோதனைக்கு தயாரா அப்படின்னு கேக்குறாங்க. யார? சிவனை பார்த்து கேக்குறாங்க. ஒரு கால் இந்த சோதனையில நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கையில வச்சிருக்கிற அந்த அதர்வண வேதத்தை தீயில பொசுக்கணும், சாம்பலாக்கணும். சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மகாதேவரே யோசிச்சுட்டு இருக்கீங்க? போட்டிக்கு தயார் இல்லையோ அப்படின்னு எகக்காரமா சிரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவனும் ஒரு சின்ன புன்னகையை பூத்துட்டு எனக்கும் சம்மதம், போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்றாரு. போட்டிக்கான வேலைகளை ஆவணப்படுத்தி கொடுக்கிறது நம்ம ததீசி தான். ஏன்னா அவரோட ஆசிரமத்துல வச்சு தானே இந்த கூத்தெல்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சோ அவங்கள கூட்டு வந்து போட்டி நடக்க போது நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து போட்டியில பங்கெடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க. அங்க அவங்களுக்காக ஆசனம் போடப்பட்டிருக்கு. ஆனா தெற்கு திசையில பார்த்த மாதிரி இருக்கு. சவுத் ஃபேசிங்ல இருக்கு. தெற்கு திசையை பார்த்தாப்ல இருக்கிறது தெற்கு திசை அப்படிங்கிறது மரண திசை. அது கூட தெரியாம எங்களுக்கு தெற்கு திசை பார்த்த மாதிரி அந்த ஆசனத்தை கொடுக்குறீங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு அந்த ஆளு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு கூட பாத்தீங்கன்னா தெற்கு திசை பார்த்தாப்ல இருக்கிற வீடு தான். இவங்க உட்கார்றதுக்கே யோசிக்கிறாங்க. நான் அடுத்த 40 வருஷம் அங்கதான் குடியேறவே செய்யணும். ஆனா நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த பதில நம்ம ததீசியே சொல்றேன். என்ன பொறுத்தளவுல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்ற 4 திசையுமே நான் சமமா தான் பாக்குறேன். ஒரு திசை வசத்தினும் ஒரு திசை தாழ்த்தின்னு எல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுங்கிறாரு நம்ம ததீசி. என்னையா ஓவரா பேசுற ததீசி? எங்களையே அவமானப்படுத்துறியா அப்படின்னு ததீசி மேல பாயிறாங்க. நீ வம்புக்குனே பண்ற. நாங்க தோக்கணும் சொல்லி எங்களை தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்கிற இந்த இருக்கையில அமர சொல்கிறாய். ஆனா உன் விருப்பத்துக்கு, உன் விருப்ப தெய்வமான சிவனுக்கு மட்டும் வடக்க பார்த்த மாதிரியான திசை இருக்கிற இருக்கையை கொடுத்துருக்கீங்க. இத ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆசனம் வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் போட்டியில பங்கெடுப்போம், இல்லைன்னா இப்பயே கோமா போயிடுவோம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ததீசி திணறும் போது நம்ம சிவனே அவரே வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அந்த ரிஷிகளோட எண்ணத்தை நான் ஈழேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தெற்கு திசையை நோக்கி இருக்கிற அந்த அரியணையில நான் உட்காந்துக்கிறேன், அவங்க என்னோட அரியணையில வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டோம், அவங்களுக்கு திருப்தியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கையில இருந்து எந்திரிக்கிறார். தெற்கு திசை பார்த்தாப்புல இருக்கிற அந்த இருக்கையில போய் அவர் உட்காரும் போதுதான் அத்தா என் மனசு அப்படி குளிருது. சிவன் பார்த்து அமரும் அந்த தெற்கு திசையை நோக்கி நாம இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஆறுதலான செய்தி. அடுத்து அந்த ரிஷிகள் சிவன் உட்காந்துக்கிட்டு இருந்த வடக்கு திசை பார்த்தாப்புல இருக்கிற அந்த அரியணையில போய் உட்காந்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி விருந்துக்கு வந்திருக்கிற இடத்துல என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும். இந்த போட்டியை பார்த்து இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க யாருன்னு தீர்ப்பு சொல்ல போறது யாரு அப்படின்னு அந்த ரிஷிகள்ல ஒருத்தர் கேக்குறார். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யார வேணாலும் தீர்ப்பு சொல்றதுக்கு கூப்பிடுங்க, யாருக்கு அருகதை இருக்கு நினைக்கிறீங்களோ அவரை நீங்க கூப்பிடுங்கன்னு நம்ம சிவனே ஒத்துக்கிறாரு. சொல்றாரு என் பக்கத்துல இருக்கிற இந்த நெந்தி கூட அருவி கடல்ல மூழ்கி எந்திரிச்சு வந்தான், அறிவில் முந்திய வந்தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அவங்க நந்தியா? உங்களுக்கே தகுதி இருக்கு, நாங்க ஒத்துக்கல, நந்திய போய் ஒத்துப்போமா? அதெல்லாம் செல்லாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவி தான் இந்த போட்டிக்கு தீர்ப்பு சொல்ல சரியான ஆளா இருக்கும். சரஸ்வதியை நாங்க இப்போ இந்த போட்டியை பார்த்து தீர்ப்பு சொல்றதுக்காக கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிவனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த பக்கம் தட்சனோட அரண்மனையில அம்மா அக்காமார்கள் எல்லாம் இருக்காங்க. சதிங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த அரண்மனையே ஏதோ வெறிச்சோடி போன மாதிரி இருக்குன்னு அவங்க கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த மாதிரி மருமக பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுத்து விருந்து உபசரிப்புன்னு நல்லா பாத்துக்க வேண்டிய இந்த வேலையில கேள்வி கணைகளை தொடுங்கள், கேள்வி யுத்தம் புரிங்கள் அப்படின்னு கூட போறத தம்பிகளையே அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மனுஷனை நான் என்னத்த சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் இதோட நிக்க போறதும் இல்ல, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன எல்லை மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஒரு கால் அது ஏதாவது செஞ்சு சிவனுக்கு அதுல கொஞ்சம் கோவம் வந்து நம்ம பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிட்டா, இல்ல நம்ம பொண்ணு மேல அவர் கோவப்பட்டுட்டா அப்படின்னு இவங்க வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் நம்ம சரஸ்வதி தேவியும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் பெத்த பிள்ளைங்க, இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் உங்ககிட்ட இப்ப நடக்க போற இந்த போட்டியோட அவுட்கம் என்னமா இருக்க போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிள்ளைகளை பார்த்து கேட்க, அதுக்கு அவங்க 4வது வேதமா அதர்வண வேதத்தை சிவன் அப்ரூவ் பண்ண போறாரு. அப்ரூவ் பண்ற தகுதியே அவருக்கு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக
இந்த போட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி விவாதத்தை ஆரம்பிங்க, யாரு ஜெயிச்சாங்க தோத்தாங்க அப்படிங்கறத நான் தீர்ப்பா சொல்றேன்னு சரஸ்வதி தேவியும் சொல்லிடுறாங்க. அவங்களும் பெத்த தாய்க்கு கும்பிட போட்டு வேதத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. வேதத்தின் மகத்துவம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் வேதத்தில் இருக்கிற அந்த மந்திரத்தை அப்படியே எடுத்து சொல்றார், சரியா சொல்றாரு. அதுக்கப்புறம் விளக்கமும் சொல்றாரு. அந்த மந்திரத்துக்கு ஞானிகளின் மூலமாவோ இல்ல ஞானத்தின் மூலமாவோ நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தை நாம பயன்படுத்திக்கலாம். குருநாதரே இல்லாம சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்களே இல்லாம வேதங்களை படித்து மட்டுமே நாம் ஞானத்தை கத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாப்ல. வேதம் தான் ஞானத்தோட மூலம், எல்லாமே அதில் அடங்கும் அப்படின்னு பதில் சொல்றாரு, சரியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேத சாஸ்திரம் படிச்சவங்க லோகத்துல எங்க இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற அந்த லோகத்துல இருந்து பிரம்மலோகத்தை அடையலாம். அதுவே வேதத்தின் மகிமை. இருக்கிற இடத்துல இருந்தே வேதம் படிச்சவங்களால பிரம்மலோகத்தோட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு எடுத்து சொல்றாரு. என்னையா வேதத்துல இருக்கிற 1-2 வரிய சொன்னா வேதத்தையே கரைச்சு குடிச்சவராயிருவியோ அப்படின்னு சத்தம் போடுறாரு. இவ்வளவு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு, வேணும்னா வேற கேள்வி கேளுங்க. ஆல்ரெடி சரஸ்வதியோட பையன் சொன்னதுக்கு கொலை காட்டில் இருக்கேன் நான். பேசாம ஒழுங்கா கேள்வி கேட்க தெரிஞ்சா கேளுங்க, இல்லாட்டி மற்றவரை கேட்க சொல்லி எந்திரிச்சு போ. சொன்னியே எது வேதம் கேட்டதுக்கு எவ்வளவோ விளக்கத்தை சொன்னியே, பிரம்மரோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் வேதம்னு ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம சிவன் இப்போ அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்மருக்கு எத்தனை முகம் அப்படின்னு கேட்கிறாரு. 4 முகம். அவருக்கு இருக்கிற முகங்கள் 4 இருந்தா வேதம் மட்டும் எப்படி 3 ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்க வர்றது புரியலையா? பிரம்மரோட வாயிலிருந்து உதித்த அந்த வார்த்தைகள் தான் வேதம் அப்படின்னு இவங்க பாயிண்ட பிடிச்சாங்க. அவருக்கு 4 முகம் இருக்கு, 4 வாய் இருக்கு. ஒரே டைம்ல அவர் பேச ஆரம்பிச்சாலும் 4 முகத்துல இருக்கிற 4 வாயாலையும் அவரால் பேச முடியும், வேதங்களை ஏற்ற முடியும். சோ அவர் அப்படி ஏற்ற முயற்சி பண்ணியிருந்தா 4 வேதங்களும் உருவாகி இருக்குமே, ஏன் இப்ப வேதம் 3 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ரிஷி அதர்வரர் ஏற்றின இந்த 4வது வேதம் கூட ஒரு வகையில பிரம்மதேவர் இயற்றிய வேதம் தான் அப்படின்னு நம்ம சிவனே சொல்ற. என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவங்க கேட்க, ஒவ்வொரு யுகத்தோட முடிவிலையும் திருஷ்டி புத்துணர்ச்சி அடையுமா, புத்துயிர் பெறுமா. திருஷ்டிய அந்த யுகம் முடிஞ்சதும் மறுபடியும் புத்துயிர் கொடுக்கறதுக்காக உலகை உருவாக்குற, எப்படி உலகை உருவாக்குற அந்த முயற்சியில் பிரம்மா ஆழ்ந்திருப்பார். எல்லாத்தையும் உருவாக்குற கடமை அவருக்கு உண்டு. அந்த சமயத்துல அத்தனை வேதங்களும் ஞானங்களும் அவருக்குள்ள புதைந்து கிடக்குமா. அதுக்கப்புறம் அந்த புது யுகம் தோன்ற ஆரம்பித்து விட்டால் அவருக்குள் புதைந்து கிடந்த அந்த ஞானங்களும் வேதங்களும் அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு வழங்கப்படும். அதை கொண்டு பயன்பெறுவர்கள் தேவர்களும் முனிவர்களும் திவ்ய சக்தி கொண்ட ரிஷிகளும். ஆனா இந்த யுகத்தை தோற்றுவிக்கும் போது அந்த மாதிரி நடக்கல. பிரம்மாவோட வாயிலாக அந்த 4 வேதங்களும் வெளிப்படும் போது அக்ரீவன் அத்தனையும் அவனுக்கு சொந்தமாக்கினான். அதுக்கப்புறம் தேவர்கள் தான் அவன் கூட போர் புரிஞ்சு அவர்கள் கிட்ட இருந்த அந்த வேதங்களை பறிமுதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிக், யசூர், சாமம் இந்த 3 வேதங்களையும் தேவர்கள் திரும்ப கைப்பற்றிட்டாங்க. ஆனா யுத்தத்துல தோல்வியுற்ற அக்ரீவங்கிறவன் அரக்கன் என்கிட்ட அபயம் தேடி வந்தான். அக்ரீவன் ஒரு அசுரன் தான், ஆனா அவன் வேதங்களை படித்தவன், வேதங்களை தனதாக்கியவன். நான் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தேன். அரக்கனா இருக்கிற இந்த யுகத்திலேயே நீ உன் கையில் இருக்கிற இந்த ஒரு வேதத்தை மட்டும் படிச்சா போதாது, அவங்க எடுத்துட்டு போன அந்த வேதங்களையும் நீ கற்று தேர வேண்டும், அனைத்து வேதங்களையும் நீ புலமை பெற வேண்டும். அந்த மாதிரி நீ இருந்தேன்னா அடுத்த ஜென்மத்துல ரிஷி அதர்வனரா நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வரம் கொடுத்தேன். அந்த வரத்தின் பலனாகத்தான் அதே அரக்கன் இப்போ ரிஷி அதர்வனரா இந்த யுகத்தில் ஜனனம் எடுத்திருக்கிறார். அவர்தான் முன்ஜென்மத்தின் பலனாய் அந்த 4வது வேதத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை மறுபடியுமே ஏற்றி அந்த 4வது வேதத்தை நமக்கே திரும்ப கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு நம்ம சிவன். இல்ல உண்மையிலேயே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கால் நீங்க சொன்னது உண்மையிலேயே நடந்திருந்தா எங்க அப்பா பிரம்மதேவர் இந்நேரம் அதை பத்தி எங்க கிட்ட சொல்லி இருப்பார். நாங்க இப்பயே எங்க அப்பாவை இங்க வர சொல்றோம், அவர் இது உண்மையா பொய்யான்னு எடுத்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கூப்பிடுறாங்க. நம்ம சிவனும் சரி உங்க சந்தேகம் பிரம்மதேவர் வந்து சொன்னா தான் தெரியும் அப்படின்னா புரியும் அப்படின்னா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல, கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களும் கை ஹூப்பி பிரம்மதேவரை வணங்கி அப்பாவை கூப்பிடுறாங்க. அவரும் வர்றாரு. எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவருக்கு வணக்கம் போட்டா வந்ததும் தட்சணை எப்படி திட்டுவாரோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளையும் திட்டுறாரு. சிவனை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி என்னையும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க தாம் பிள்ளைகளை. சிவனோட கையில் இருக்கிற அந்த அதர்வன ரிஷி எழுதின அந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு சொற்களுமே நான் உதிர்த்த சொற்கள் அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவர். கேட்டு பிள்ளைகள் எல்லாம் சாக்காயிரானுங்க. நிறைஞ்ச மனசோட அந்த 4வது வேதத்தையும் ஏத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கோமாவே சத்தம் போடுற பிள்ளைகளும் வேற வழி இல்லாம வணக்கத்தை போட்டு ஏத்துக்கிறாங்க. சரஸ்வதி தேவியோ இப்ப அவங்க ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த மந்திரத்துக்கான விளக்கத்தையுமே சொல்றாங்க. வேதங்களை சுயநல எண்ணம் இல்லாம பொது நலத்துக்காக உருவாக்குனதுல சிவனான உங்களுக்கும் பங்குண்டுங்கிறாங்க. சம்பூர்வ உலகத்தை எல்லாருமே தங்கள் ரூபமாகத்தான் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க. மோக மாயைக்கு அப்பாற்பட்டவங்க நீங்க. உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே மூல காரணமே நீங்க தான். மகாதேவரான உங்களை நான் என்றுமே வணங்குவேன் அப்படின்னு சரஸ்வதி தேவியே சொல்றாங்க. அறிவில் சிறந்த சரஸ்வதி தேவியே சிவனின் முன்னாடி இப்படி பேசினதும் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஆடி போறாங்க. நானே சொல்லிட்டேன், உங்க அப்பாவும் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமா உங்களுக்கு சந்தேகம்னு பிள்ளைகளை பார்த்து கேட்க. உடனே எல்லாம் ஓடி போய் சிவனோட கால்ல விழுந்து எங்க
எங்களை மன்னிச்சிருங்க பிரபு, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க கொஞ்சம் அகங்காரம் கொண்டு ஞானத்தையே அவமதித்து விட்டோம். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் மமதையில தெரிஞ்சுட்டோம், மன்னிச்சுக்கங்கன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நீங்களோ எங்களோட அகங்காரத்தை எல்லாத்தையும் அழிச்சு எங்களோட அகக்கண்ணை திறந்து வச்சுட்டீங்க. கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க. தச்சனோட தம்பிங்க இப்ப சிவனோட காலடியில இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நாள் தன்னோட அகங்காரத்தை விட்டு ஒழித்து தச்சனும் சிவனிடம் மன்னிப்பு கேட்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ. இந்த எபிசோட்ல தான் இவங்க பண்ணின தப்புக்கு இந்த எபிசோட்லயே மன்னிப்பு கேட்டாங்க. இல்லாட்டி அதுக்கு ஒரு 5 எபிசோட் எழுதிருப்பாங்க. சரி வாங்க அடுத்த எபிசோடையும் பார்த்துருவோம். எபிசோட் 45. போன பாட்டுல தச்சனோட தம்பிங்க நாங்க தான் பெரிய ஞானிங்க, அறிவில் சிறந்தவங்க அப்படிங்கிற அந்த கர்வத்துல சிவன்கிட்டயே போய் 4வது வேதத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி உனக்கு இருக்கா அப்படிங்கறத நாங்க சோதிக்க போறோம் அப்படின்னு சோதிச்சு பார்த்தாங்க. முடிவுல என்னாச்சு? சிவனோட கால் அடியில விழுந்தாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. சிவன் மன்னித்து விட்டார். ஆனா தச்சன் மன்னிப்பாரா? அதுவும் தச்சனோட பரம எதிரியான சிவனோட கால்ல விழுந்து வந்திருக்காங்க இல்ல இவங்களுக்கு. அதே சமயம் அந்த பக்கம் தாரகாசுரன் தன்னோட அடியாளோட அரண்மனைக்கு வந்துகிட்டு இருப்பார். அவரோட அரண்மனைக்கு எதுக்க பார்த்தா அவனோட சிம்மாசனத்திலேயே அவன மாதிரியே வேற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கூட வந்த அடியாளுக்கு இப்ப டவுட், யாரு ஒரிஜினல் தாரகாசுரன் அப்படின்னு. யாரா நீங்கன்னு வந்தவர் கேட்டா, நீ யாரா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறான். நான் தான் தாரகாசுரன் இவர் சொன்னா, அப்ப நான் யாரு? நான் தான் தாரகாசுரன் அவன் சொல்றேன். யாரா நீ? என்கிட்டயே வந்து உன் போக்கு வேலையை காமிக்கிறியா? இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாளை கொண்டு வந்து வயிற்றிலேயே குத்த போக, அரசே யாம் தம்முடன் சற்று விளையாடவே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஒரிஜினல் முகத்துக்கு மாறுறான். சித்ராசுரனா இவனை தான் போன எபிசோட்ல ஒரு கூட்டுட்டு இருப்பாப்ல வந்திருக்காரு. என்ன செய்தி சொல்லுங்க, சும்மா உங்க கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன், என் திறமையை உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டு இருந்தேன், சொல்லுங்க சிறப்பா செஞ்சிருவோங்க. ஒண்ணும் இல்ல, சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணமானது உனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் இணையக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டா, ரொம்ப சிறப்பா செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவன் போறான். அந்த மட்டும் போறான். அந்த பக்கம் தச்சனோட அரண்மனையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, தச்சன் செம கோவத்துல இருக்கா தான் தம்பிகள் மீது. ஏண்டா போதுமா எதுக்குங்க அமிச்சேன், போய் தாம் தூம்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவீங்க அப்படின்னு பார்த்தா, போய் அவன் காலடியில விழுந்துட்டு வந்திருக்கீங்க. 4வது வேதத்தை வேற ஏத்துட்டு வந்திருக்கீங்க. பிரம்ம புத்திரர்களா நீங்க, ஏன் தம்பிகளா நீங்க, அறவே காடுங்க அப்படின்னு திட்டுறாரு. உடனே அவங்க 4வது வேதத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தெரியாதனமா நாங்க சோதிச்சு பார்த்தோம். சோதிச்சு பார்த்ததுல அவர் தான் பெரிய ஞானி அப்படிங்கறதும், நாங்கெல்லாம் வெறும் கத்துக்குட்டிங்க, அவர் முன்னாடி நாங்கெல்லாம் ஞானத்துல வெறும் குழந்தைங்க அப்படிங்கறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆமாடா நீங்க எல்லாம் குழந்தைங்களா, என்ன கோவப்படுத்திட்டீங்க, வாங்கிக்கங்கடா அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு. எல்லா பேரும் உண்மையிலேயே குழந்தைகளா மாறி போங்கடா அப்படின்னு சபிச்சிடறாங்க. குழந்தைகளா மாறினதும் ஏதோ அழுது புலம்புவாங்க, காலில் விழுந்து கதறுவாங்க அப்படின்னு பார்த்தா உண்மைதான். நாங்க ஞானத்தில் குழந்தைகள் தான், எங்களை உருவத்திலையும் குழந்தையாக்குனதுக்கு நன்றி. மறுபடியும் நாங்க எல்லா வேதத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க போறோம். தச்சனுக்கு பெரிய நன்றி. இப்பதான் அந்த ஒரிஜினல் சரஸ்வதிக்கு பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. ரொம்ப கவலையில இருந்தேன் நானு. யாரு? அது எனக்கு தேவையில்லை, அவரை நான் ஒரு ஆளா கூட கணக்கு எடுக்கல. இவங்களை சரஸ்வதி தேவிக்கு இப்பதான் பிள்ளைங்க மாதிரி இருக்கு. ஆனாவும் அக்கிலத்துக்கு எல்லாருக்கும் சாபம் கொடுக்கறது தான் வழக்கமா இருக்கு. போறோம், நீங்க எனக்கு கொடுத்தது சாபம் கிடையாது, வரம் அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட்டுவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் போயாச்சு. இவ்வளவு அகங்காரமா ரொம்ப அதிகம் யாதாச்சனுக்கு. அந்த பக்கம் கைலாய மலையை நோக்கி சிவனும் சரியும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காட்டுக்கு மத்தியில ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓய்வு எடுக்க உட்காராங்க. நந்தி கிட்ட தண்ணி கேட்டு விடுறாங்க. நந்தியும் தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தண்ணி எடுத்துட்டு திரும்பி பார்த்தா சதி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்னது நம்ம தேவி இப்படி தேவி அப்படின்னு கத்திக்கிட்டு இவன் பின்னாடியே விரட்டிக்கிட்டே போவான். அப்போ நந்தியோட சத்தம் நம்ம சதிக்கு கேட்கும். ஏன் நந்தி இப்படி கத்திட்டே போறாப்ல, தாயே தாயேன்னு வேற என் பேரை சொல்லி கத்திக்கிட்டே போறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. எனக்கு நம்ம நந்திக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது, நீங்க தான் அவரை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் உதவி நந்திக்கு தேவையே கிடையாது, அவனை காப்பாத்திக்க அவனுக்கு தெரியுங்கிறாரு நம்ம சிவன். நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படிங்கிறாரு நம்ம சிவன். எல்லாம் தெரிஞ்சவன் சிரிக்கிறாப்ல. இல்ல எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரி சரி திரும்ப திரும்ப சொல்ல சிவன் எந்திரிக்கிறார். சரி நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ சொன்னதுனால போய் பாக்குறேன், ஆனா நான் திரும்பி வர இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது சரியா அப்படின்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. சிவனும் அவங்க சொன்ன மாதிரியே நந்தியை தேடி புறப்பட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போன மனுஷன் திரும்ப வர பின்னாடி இருந்து வர சதி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னாச்சு சுவாமி, ஏன் உங்க கூட நந்தி வரல, தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரு சிவன் இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, இந்த 2 பேர்ல யாரு ஒரிஜினல் சிவன் இவங்களுக்கு தெரியல, குழப்பம். நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே கையை நீட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பக்கத்துல இருக்கிற சிவன் இவங்க என்ன பண்ணு தெரியாம 2 ஸ்டெப் பின்னாடி போவாங்க. முன்னாடி இருக்கிற சிவனோ ஏன் என்னை விட்டு விலகி போகிறாய், நான் தான் உன்னோட சிவன், என்னிடம் வா அப்படின்னு இங்கிட்டு இருக்கிறத கூப்பிடுறாரு. என்ன தெரியலையா, எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் என்ன கரம் பிடித்தா, இப்ப ஏன் தயங்குகிறாய் அப்படின்னு எதுக்கு இருக்கிறது கேட்கிறாரு. வாசடிங்கிறார். 2 ஸ்டெப் முன்னாடி போனா பின்னாடி இருக்கிற சிவனோ சரி உன் புருஷன் நான் தான், உன்
புருஷனை உனக்கு அடையாளம் தெரியலையா, என்னிடம் வா அப்படின்னு அவரு கையை நீட்டுறாரு. 2 பேரும் கையை நீட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. இவங்களும் அப்படியே இருக்கிற அந்த சிவனை நம்பி பக்கத்துல போய்கிட்டே இருக்காங்க. வா வா அப்படின்னு இருக்கிறவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களும் பக்கத்துல போயிடுறாங்க. அவனோட கண்களை பாக்குறாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சிவனோட முகத்துல சாந்தி, சந்தோஷம், சின்னதா ஒரு புன்னகை. எதுக்கு இருக்கிற இந்த சிவனோட முகத்திலயோ வஞ்சம், கோபம், குரோதம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட கணவன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி வந்து நீங்க தான் என்னவர், உங்க பார்வையிலேயே உங்க மனசுல இருக்கிறத அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இருக்கிற சவனுக்கு பயங்கர கோவம் வருது. உண்மைதான் சதிக்கிறாங்க. என்ன அனுப்புன என் பாஸ் தாரகாசுரனோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறாங்க. தாரகாசுரன் வாழ்க அப்படிங்கிறாப்ல. அப்ப சிவனோட ரூபத்துல இங்க வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, சித்ராசுரன். அவனுக்காக என் உசுரையும் கொடுப்பேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது செத்து போங்கிற மாதிரி நம்ம சிவனும் அவரோட சக்தியை காமிக்கிறார். அப்புறம் அவரோட அந்த உண்மையான ரூபத்துக்கு இப்ப மாற வேண்டியிருக்கு. கடவுள் முன்னாடி இவ சித்து விளையாட்டை காமிச்சா நடக்குமா? இப்போ சிவனுக்கு பயங்கர கோபம் வருது. சதியோட தோல் பிடிச்சு அப்படியே சேஃப்டிக்காக பின்னாடி நிப்பாட்டுறாரு. சித்ராசுரா அப்படின்னு கத்துறாரு. அடுத்த செகண்ட் அவர் கையில இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் அப்படியே வாளா மாறுது. கையில வாள் எடுத்துட்டு அப்படியே இருக்க சித்ராசுரன் கிட்ட போறாரு. ஸ்லோ மோஷன்லயே மனுஷன் 5 நிமிஷம் நடக்கிறாரு. அப்புறம் அந்த வாள் எடுத்து ஓங்கி தலையில வெட்டுவாரு பாருங்க. ரத்தம் இவர் மூஞ்சி முழுக்க தெரிக்கும். அவனோட தலை துண்டாக்கப்பட்டு வெறும் முண்டை மட்டும் அந்த பக்கம் சாயும். அடுத்த கணம் அவன் பாடி எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், பஸ்மம் ஆயிடும். சதி இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அதுவும் ரத்த கரபடிஞ்ச முகத்துல பாதி ரத்தமா இருக்கிற சிவனோட அந்த ரூபத்தை பார்த்து அவங்களுக்கு இப்போ பயம் வருது. அடுத்து இவர் கைய வச்சு அங்க இருந்து அந்த ரத்தத்தை அழிச்சிடுறாரு. ஆனா சிவனோட முகத்துல இருக்கிற இந்த கோபத்தை இதுவரை சதிதேவி பார்த்ததே இல்லை. அதுவும் இந்த லெவலுக்கு ஆக்ரோஷமா இவர் பிஹேவ் பண்ணி அவங்க பார்த்ததே இல்லை. பயத்துல அப்படியே மூழ்கி போய் கிடக்காங்க. நியூஸ் அந்த பக்கம் தாரகாசுரனுக்கு போகுது. இல்லவே இல்ல, எப்பேற்பட்ட திறமசாலி அவன் போயிட்டானா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு கூட சித்ராசுரன் ஒரு மாயாவி, மந்திரத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறவன். ஆனால் சிவனோ மாயங்களுக்கு பேர் போனவர். அவர் முன்னாடி அவரோட மாயம் பலிக்குமா? பத்தாததுக்கு அவன் போர் புரிய எல்லாம் தெரியாது. சித்து விளையாட்டை மட்டும் காமிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் விளையாட்டு வேலைக்காகலன்னதும் சோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையால் சொல்றாரு. உடனே நம்ம தாரகாசுரனும் போதும், மத்தவங்களை நம்பி 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 நான் தோத்து போனது போதும், இனி யாரையும் நம்ப தயாரா இல்ல, தருணம் வந்து விட்டது, நானே களத்துல இறங்க போறதா தாரகாசுரன் சொல்றான். எனக்கே வரத்தை கொடுத்து இப்ப கல்யாணம் பண்ணி எனக்கு எதிரானதை அந்த சிவன் இன்னும் உணரவில்லை அப்படிங்கிறான். சாரே என்ன சார் சொல்றீங்க, சிவனை எதிர்த்து யுத்தம் புரிய போறீங்களா அப்படின்னு அந்த அடியாள் கேட்க, இல்ல இல்ல, நாம யுத்தம் புரிய போறது தேவர்கள் மீதுதான். தேவ அசுர யுத்தத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் சிவசக்தி அந்த இணைப்பை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறா தாரகாசுரன். என்ன மைண்ட்ல ஐடியா வச்சிருக்கான் அப்படின்றது தெரியல. தேவ அசுர யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் சொந்தம். அதுக்கப்புறம் தான் இவங்க இணைப்பை தடுக்க முடியுங்கிற மாதிரி தாரகாசுரன் ஏதோ ஒன்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்றான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே நாம போதெடுத்து போவோம், தேவர்கள் மீதான அந்த யுத்தம் தொடரட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. உடனே அந்த வேலையாலும் அவன் தளபதி நினைக்கிறேன். சோ அந்த தளபதி அங்க இருக்கிற மிகப்பெரிய ராணுவத்துக்கு முன்னாடி சொற்பொழிவாற்றாரு. போதும், பொறுத்தது போதும், சொர்க்கத்தை நோக்கி படையெடுத்து போவோம் வாங்க அப்படின்னு தன்னோட ராணுவ வீரர்களை கூப்பிடுறான். ஒட்டுமொத்த கூட்டமும் கர்ஜிக்குது, ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சிவன் சதிக்கிட்ட வந்து, ஏன் உன் முகத்துல இவ்வளவு பீதி தெரியுது, ஏன் இவ்வளவு பயப்படுற அப்படின்னு கேட்டா, உங்களோட இந்த ருத்ர தாண்டவத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, அதுவும் உங்க முகத்துல ரத்தக்கரையோட பாக்குறதுக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சதி சொல்றாங்க. இது என்னோட இந்த ரூபத்தை பார்த்து உனக்கு பயமா, நீயே பத்ரகாளி, நீ போடாத ருத்ர தாண்டவமா அப்படின்னு சதியை பார்த்து சிவன் கேட்கிற. நீ இப்போ ஒரு சாதாரண மானிட பிறவி இருக்கிற, அதனாலதான் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீ ஆதிசக்தி தான் அப்படிங்கறத என்னைக்கு நீ உணர்கிறாயோ அன்று உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்ற. அழிப்பதையே தொழிலாக கொண்டவன் நான், என்னை பார்த்து நீ அதுவும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படல் ஆகாது அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி அழித்தல் தொழிலை பண்ணும்போது தனக்கு துணையா தன்னில் பாதியா இருந்தவ ஆதிபராசக்தி நீதான் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு நீதான் ஆதிசக்திங்கிறத உணர்றாயோ அன்று அனைத்தும் உனக்கு பரிபூரணமாக புரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்கள மாதிரி வேதத்துல வந்து என்ன கொல்ல வந்தானே அவன் யாரு அப்படின்னு விசாரிச்சா அவன் பேரு சித்ராசுரனா சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன கொல்றதுக்காக யாரோ முயற்சி பண்றாங்கல்ல, அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. இந்த அசுரர்கள் எல்லாத்தையும் அனுப்பி உன்னை கொல்ல பாக்குறது தாரகாசுரன். நான் கொடுத்த வரத்தையே இப்ப எனக்கு எதிரா பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி பார்த்தா இந்த சின்ன சின்ன பசங்களை அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க எதிர்த்து அழிக்க வேண்டியது அந்த தாரகாசுரனை தானே, அவனையே இன்னும் நீங்க கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு அந்த வரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி அவன் என்கிட்ட சாகா வரம் கேட்டான். மனிதராய் பிறந்தவர் எல்லா பேரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும், தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா உங்க வாரிசுகளால தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு வரம் கேட்டான், கொடுத்தேன். சோ அந்த வகையில பார்த்தா நான் தாரகாசுரனை கொல்ல முடியாது, என்னோட வாரிசு தான் கொல்ல முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றேன். அதே சமயம் நம்ம நந்தி அங்க வராப்ல, வாங்களேன் கைலாயமலையை நோக்கி போவோம், ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அங்க முக்கடவுள்கள்ல மீதி கடவுள்கள் உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறேன். இவங்களும் அவங்களோட டிஸ்கஷனை பாதியிலேயே விட்டுவிட்டு அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. அதே சமயம் கட் பண்ணி அந்த பக்கத்துல சொர்க்கத்துல என்ன நடக்குது, வேற என்ன வேலை, எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அலைகளை ஆட விட்டுவிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அங்க ஒருத்தர் வர, அங்க இருந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிகிறார். அங்க இருந்த தேவர் ஒருத்தர் ஒரு வணக்கத்தை போடுறார். என்னையா நடக்குறீங்கன்னு சத்தம் போடுறார். இது நடனத்துக்கான இசையை எழுப்ப வேண்டிய நேரம் அல்ல, யுத்தத்துக்காக சங்கு ஒலியை எழுப்ப வேண்டிய நேரம் அது அப்படின்னு அவர் சொல்றார். யுத்தமா, அதுவும் இங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இருக்கிற பேச சொர்க்கத்தை நோக்கி ஒரு பெரிய ராணுவம் எடுத்து சொல்றாரு. அசுர சேனை தாரகாசுரனோட தலைமையில யுத்தத்துக்காக இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல தேவர் சாக்கார. என்ன சொல்றீங்க, தாரகாசுரனா போதெடுத்தா அவனை தடுத்து நிறுத்த முடியாதே, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கானே, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இவர் முழிக்கிறார். உண்மைதான், சிவனோட வாரிசை தவிர வேற யாராலையும் அவனை எதுவும் செய்ய முடியாது. தேவர்களோட எந்த ஒரு போர் யுத்தியாலையும் தாரகாசுரனை கொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ண போறங்கிற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன். தேவ குருவா இருப்பாப்லயோ அந்த போ இருக்கலாம். அந்த பக்கம் ஒரு வழியா கைலாய மலைக்கு பக்கத்துல நம்ம சிவன் வந்துட்டார். அது பனிமலை. அந்த பனி குளிர அவங்களால சமாளிக்க முடியல, உடம்பு முழுக்க அப்படியே நடுங்குது. அந்த குளிர தாக்கு பிடிக்க முடியாம நடுங்கிக்கிட்டே தான் வராங்க. அவங்க பாருங்க, செருப்பு போட்டு வந்தா கூட அவங்க காலு நடுக்குது. சிவன் செருப்பே இல்லாம வெறுங்கால அங்க நடந்து வந்துட்டு இருக்காரு. கூட இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படிதான். எல்லா பேருக்குமே இங்க இந்த குளிர் ரொம்பவே பழக்கப்பட்டு போனது. அதனாலதான் எல்லா பேரும் மேலாடை இல்லாம கூட குளிர் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா சதிக்கு இது பழக்கப்பட்ட இடம் இல்ல இல்லையா, அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம நந்தி நோட் பண்றாரு. நடக்கவே கஷ்டப்படுறாங்க. அன்னை பாவம், தேவியை வேணும்னா நான் பசு ரூபத்துக்கு மாறி என் முதுகில் சுமந்து வரவா அப்படின்னு நந்தி தேவர் கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், இல்ல நந்தி, இந்த இடம் தான் இனிமே சதியோட வாசஸ்தலம். இதோட தன்மைகளையும் தட்ப வெப்ப நிலைகளையும் சூழ்நிலைகளையும் அவ உணர வேண்டும், பழக வேண்டும், பழக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருந்த சில சிவனடியார்கள், தாயே உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ஏரியாக்குள்ள நீங்க வர வேண்டாம், நாங்க வேணும்னா கீழே படுத்துக்கிறோம், எங்க முதுகு மேல கால் வச்சு நீங்க நடந்து வந்தீங்கன்னா மேபி குளிர் தெரியாது அப்படின்னு அவங்க நடந்து வர தட்சனோட அரண்மனையில வெறும் பூவத்தான் வரவேற்புக்காக தரையில கொட்டினாங்க. இங்க சிவனடியார்களே செருப்பு மாதிரி தரையில எங்க மேல ஏறி நடங்க அப்படின்னு படுத்து கிடக்குறாங்க. சதி இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்க குருநாதர் சிவன் சொன்னதை நீங்க கேட்கலையா, இந்த சூழ்நிலைக்கு நான் பழக்கப்பட வேண்டும், அதுக்கு நான் உட்பட்டே ஆகணும். இன்னைக்கு நான் இந்த சூழ்நிலையை சகிச்சுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே என்னால சகிச்சுக்க முடியாம போயிடும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க. நந்தியோ தட்சனோட அரண்மனையில மென்மையின் சொரூபமா இருந்தவங்க நம்ம தாய், அவங்க எப்படி இங்க இந்த கஷ்டத்துல வாழ முடியுமோ அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. நந்தி, இயற்கையோட தாக்கம் சரீரத்தையும் தாண்டி நம் மனதை சங்கடப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் நம்மளோட ஆன்ம சக்தியானது நம் உடலை நமக்காக வலிமைப்படுத்தும். அதனால கூடிய சீக்கிரமே சதியோட உடலும் இந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறோம், வருத்தப்படாத அப்படின்னு நந்தியை வருத்தப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இது என்ன, கைலாயத்துல இனி என்னென்னத்தையோ சதி பார்க்கவிருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நம் சங்கமத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சதி கொஞ்சம் வெக்கப்பட்டு குனிறாங்க. வா அப்படின்னு கூட்டு போற அந்த பக்கம் நம்ம தட்சனும் பழைய மேட்டர் எல்லாத்தையும் அரன்னு அரைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். தேவகணங்களே வந்து யாருக்கு வேள்வியில் பங்கு கொடுக்கிறோமோ அவரையே வேள்வி குண்டத்துக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நோஸ்கட்டு பண்ணிட்டு போனாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாரு. பிரம்மதேவரோ கல்யாணத்தன்னைக்கு சதி உன் பொண்ணு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே சிவனுக்கு பொண்டாட்டியா இருந்தவங்க அப்படின்னு அவரும் நோஸ்கட் பண்ணார்ல, அதை நினைச்சு பாக்குறாப்ல. எல்லாத்தையும் மனசுக்குள்ள அசை போட்டு சம கோவத்துல இருக்காரு. அதே சமயம் அங்க நம்ம ராணிமா வராங்க, தட்சனோட பொண்டாட்டி வராங்க. நாம நமக்கான கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம், கடமைகளையும் பொறுப்புகளையும் நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாம வனப்பிரம்சாஸ்தன வாழ்க்கையை மேற்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணி. அது என்னையா வாழ்க்கை, போக போக பாப்போம். நாம அடுத்து ஒரு யாகம் பண்ணா அந்த மனப்பிரஸ்தாம வாழ்க்கையை ஏத்துக்கொண்ட பிறகுதான் நம்ம யாகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க, சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட. ஆனா தட்சங்கிட்ட அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் இல்ல. கடமை எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம், பொறுப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், அதெல்லாம் சரிதான். அதே மாதிரி எண்ணிய அந்த இலக்கை ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற நிம்மதியோட நீ சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா அந்த மாதிரி இலக்கு இன்னும் எனக்கு பூர்த்தி அடையவில்லை அப்படிங்கிறாரு நம்ம தட்சன். நான் எண்ணிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாகவே நான் யாகத்தை நடத்த வேண்டும், அது அவசியம் அப்படின்னு சொல்றேன். அந்த வேள்வியோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், சிவனை வஞ்சம் தீக்கிறது அப்படின்னு கோபத்துல கேட்டு ராணிமாக்கு பயங்கர ஷாக். என்ன மருமக பிள்ளைய வஞ்சம் தீக்க போறாப்லையா அப்படின்னு ஷாக் ஆறாங்க. ஒன்ன மறக்காதீங்க, நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு யார் கூட, நம்ம மருமக புள்ள கிட்ட மட்டும் இல்ல, அந்த கடவுள் கூட, அந்த இறைவன் கூட, அந்த ஆண்டவர் கூட. கடவுள் கூட நடக்கிற எந்த ஒரு யுத்தத்திலையும் கடைசியில சாக போறது மானிடர்களோ இல்ல அரக்கர்களோ தான். கடவுள் இதுவரைக்கும் செத்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ சொன்னது நிஜம்தான். இந்த தடவை நானே களத்துல இறங்கி அது உண்மையானு தெரிஞ்சுக்க போறேன். ஏன் கடவுள்களை தோற்கடிக்க முடியாதா, பாத்திரம் ஒரு கையை அப்படிங்கிற. சொர்க்கத்துல பார்த்தா தாரகாசுரனோட ராணுவம் அப்படியே பயங்கர வேகமா படையெடுத்து வருது, ஆக்ரோஷமா களத்துல இறங்குறாங்க, சொர்க்கத்தையே பிடிக்க வரானு. தாரகாசுரன் தோல்வியற்றவன், மரணமற்றவன், அவனை நம்மளால என்ன செய்ய முடியும்னு தேவர் பயப்படுறார். இனி இந்த யுத்தத்துல இருந்து யாரு நம்மளை காப்பாற்ற முடியுமோ தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இனி சொர்க்கத்துல அசுர சாம்ராஜ்யத்தை அவங்க நிலநாட்டுவதற்கு தடையேதும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அவர். ஐ திங்க் அவர் இந்திரர் நினைக்கிறேன், ஆள மாத்திட்டாங்க போல தெரியும். இந்திரா, இந்த சமயத்துல உன்னை பாதுகாக்கக்கூடியவர் மகாதேவர் அந்த சிவன் மட்டுமே. சிவனோட தயவு இல்லாம சொர்க்கத்தை நாம பாதுகாக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறார். நீங்க சொல்றது சரிதான், பட் சிவனோ புதுமாப்பிள்ள, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அவர்கிட்ட போய் யுத்தத்துல பங்கெடுங்க
வாங்கனுங்க வாங்கன்னு கூப்பிடுறதோ உதவி கேட்கறதோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்திரன் சங்கோஜப்படுறாரு. அதை பத்தி யோசிக்காரு. சொர்க்கத்துக்கு வர்ற சங்கடத்தை இப்ப நீ யோசி அப்படிங்கிறாரு இந்த குருநாதர். எல்லா சங்கடங்களுக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம இந்திரர் அவர்கிட்டயே ஒரு வணக்கத்தை போட்டு, நீங்க தான் என்னோட குருநாதர், நீங்களே எனக்கு ஒரு மார்க்கத்தை கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, சிவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னா நம்ம விஷ்ணு இருக்காரு, ஸ்ரீஹரி இருக்காரு, அவர்கிட்ட போய் நாம உதவி கேட்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. நேரம் இல்ல, லேட் பண்ணாம நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து விஷ்ணுவை பாக்குறதுக்காக புறப்பட்டு போறாங்க. அந்த பக்கம் ஒரு வழியா கைலாய மலைக்கு இவங்க வந்து சேர்றதுக்கு ராத்திரி நேரம் ஆயிடுது. ராத்திரி நேரத்துல குளிர் காயறதுக்காக அங்க நெருப்பு மூட்டி வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடத்துல பொணத்தை தான் எரிக்கவே செய்யறாங்க. அந்த பொணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெப்பத்துல குளிர்காயவும் செய்யறாங்க. அங்க எலும்பு கூடுதலா கிடக்கும். மனித கறி எரிஞ்சு அந்த சாம்பலையே அப்படியே அங்க முழுக்க சுழலடிச்சு கொண்டு இருக்கும். நாம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம், அதோட நோக்கம் என்னன்னு நம்ம சதி கேட்கிறாங்க. நாம வந்திருக்கிறது சுடுகாடு. சுடுகாடு தூய்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க. பஞ்சபூதங்களும் சேர்ந்த ஒரு உடலுக்கு முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு புனித தலம் இந்த சுடுகாடு அப்படிங்கிற பிறவியோட பெருஞ்சுமை நீங்கும் இடம். இது தூய்மையற்றதாக இருக்குமா? இது புனித பூமி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சரீர பந்தங்கள்ல இருந்து முழுவதுமாக விலகி முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கைலாயத்தை வந்தடைவாங்க. வாசதி வா, கைலாயம் உனக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற கைலாய மலையோட அழகை நம்ம சதி பார்த்து ரசிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா கைலாய மலைக்கு காலையில விடியறதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. அதிகாலை விடியல இவங்களை வரவேற்கிறதுக்காக மகாலட்சுமியே கையில ஆலத்தியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு எல்லா பேருமே இருக்காங்க. இன்னைக்கு சிவனையும் சக்தியும் சேர்ந்தாப்புல வரவேற்கிறது என்னோட பாக்கியங்கிறாங்க லட்சுமி தேவி. ஆலாத்தி எடுத்து 2 பேருக்கும் மலர்களை தூவி மரியாதை செய்யறாங்க. அப்புறம் அந்த அரிசியை ஒரு சொம்பு நிறைய வச்சு எத்த சொல்லுவாங்கல்ல, அந்த சடங்கும் நடக்குது. புகுந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டாங்க. நம்ம பிரம்மதேவரோ அப்பாடா ஒரு வழியா என் பேத்திக்கு நல்லபடியா கண்ணால முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டார். பல கோடி வருடங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம், அந்த நிகழ்வு இன்று என் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். இன்னைக்கு சிவசக்தி சேர்ந்து பல வருடங்களுக்கு பிறகு அவங்களோட பூர்வீக இடத்துல ஒன்னா பாக்குறாங்க, ஒன்னா கூடுறாங்க. பப்பப்பா நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறாரு பிரம்மதேவர். அப்ப நம்ம விஷ்ணுவோ தேவர்கள் அனைவருமே உங்ககிட்ட வந்து சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. உலக நன்மையை கருத்துல எடுத்துக்கிட்டு திருஷ்டி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களோட அந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு ஒரு வழியா கல்யாணமும் பண்ணிட்டீங்க. அதோட நிக்க கூடாது. கல்யாண வாழ்க்கை முழுமை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற இந்த உலகமே சிவனோட வாரிசை பாக்குறதுக்காக சிவசக்தி வாரிசை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல, சரி வெக்கத்துல அப்படியே தன்னோட பாதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவனும் எங்களோட கல்யாணத்தை எதிர்பார்த்தவங்களை விட எப்படா எங்களுக்கு வாரிசு பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அப்படிங்கிற அதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் அப்படின்னு உணர்றாரா, அதெல்லாம் எனக்கு தெரியும், என் கடமை என்னன்னு தெரியுங்கிறார். ஆனா அதை சதி இன்னும் உணரவில்லை. அவங்களுக்கு அதை உணர வைப்பதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதை உணர்ந்ததுக்கு பிறகுதான் ஆதிசக்தியோடு சிவசக்தியோட சங்கமம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. ரைட், நல்லது, வேலை இருக்கிறது, விடை கொடுங்கள் அப்படின்னு மகாலட்சுமி தேவி வேண்டி கேட்டுக்க எல்லா பேரும் வணக்கத்தை கொடுத்து வரவேற்புக்கு நன்றி சொல்ல அவங்க எல்லாம் அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. இவங்க பேசிக்கிட்டதுல இருந்து சிவசக்தி சங்கமம் இன்னும் நடக்கல அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சரி வா, கைலாய அழகை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதியை கூட்டிட்டு போறாரு. சுத்தி முத்தியும் சுத்தி காமிக்கிறார். அவங்களும் கைலாய அழகை ரசிக்கிறாங்க. அங்கதான் அவங்க அந்த பாறாங்கற்களை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் தன்னோட அக்கா சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. நான் அங்க போய் உட்காரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகும்போது சிவன் வேண்டாங்கிறார். சரிக்கு ஷாக்கு, என்ன இப்படி சொல்றாரு? அது சாதாரண பாறை கற்கள் அல்ல, அது கைலாய சிம்மாசனம். அதுல உட்காரக்கூடிய அந்த தகுதியை நீ இன்னும் அடையவில்லை அப்படின்னு மூஞ்சில கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம சரியோ, நீங்களே என்ன தர்ம பத்தினின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்களே என்ன ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு இந்த சிம்மாசனம் என்ன ஏற்காதா அப்படின்னு கேட்டா, அது சிம்மாசனம் இல்ல, அது சிம்மாசனம் மட்டும் இல்ல, எனது தியான பீடமும் கூட அப்படிங்கிறாரு சிவன். இருக்கட்டும், அந்த தியான பீடம் என்ன ஏற்றுக்கொள்ளாதா அப்படின்னு நம்ம சதி கேக்குறாங்க. கேட்டுட்டு அவரோட பதில எதையும் கேட்காம குடுகுடுன்னு ஓடி போய் அதன் மீது ஏறி உட்கார்றாங்க. அவங்க உட்கார்றத பார்த்ததும் நந்திக்கு சந்தோஷம், ஆனா சிவனுக்கு வருத்தம். அந்த தியான பீடத்துல உட்கார்ந்ததுமே என்னென்னமோ அவங்களுக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் வெறும் பிரம்ம மாதிரி அவங்களுக்கு வந்து போகுது. ஆதிபரா சக்தியோட அந்த சொரூபம் ஒளியின் வடிவமா அவங்களுக்கு முகம் தெரியல, அவ்வளவு வெளிச்சம். அந்த பீடத்துல உட்கார்றதுக்கான அந்த தகுதியை அடைகிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு போய் உட்கார்ந்ததுனால அந்த போர்ஸை தாங்கிக்க முடியாம அப்படியே அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர், இனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம எல்லா சேனல்லையுமே வீடியோஸ் வராது. 5-6 சேனல் கிடக்கு, எந்த சேனலுமே ஞாயிற்றுக்கிழமை வீடியோஸ் வராது. முழுக்க யூடியூப் கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா வீட்டுல நம்மள டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால வீட்டுக்காக ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்கனவே கேட்டுக்கிட்டதான் சண்டே மட்டும் எனக்கு லீவ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். என்னைக்காவது சர்ப்ரைசிங்கா சண்டே படமோ சீரிஸோ வந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் தான், உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் தான். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா சண்டையும் இப்படியே தெரிஞ்சா, இப்ப இருக்கிற மாதிரியே தெரிஞ்சா நம்ம வீட்டு ஆதிபராசக்தி ருத்ர தாண்டவ ஆடிடுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ. யூடியூப்ல சம்பாதிக்கணும்னாலும் யூடியூபே கெதின்னு கிடக்கணும் போல, வீடை பத்தி யோசிக்காம ஒரு பயந்துட்டாரு. ஆதிபராசக்தி ஆடிடுவாங்க, சண்டே மட்டும் லீவ் கொடுங்க பாஸ்.
இதுக்கு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாம் போல இருக்கே, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு கிடைக்குமே. அதுவே கெதின்னு கிடக்கணும் போல, அப்பதான் அது வேலை செய்யும். நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆனாலும் செக்கு பார்த்து கூட அவர் கட்டிட்டு இருக்காரு. அதுதான் எப்பா நல்லா லீவ் எடுத்துக்க சார். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். டேக் கேர். Bye.